அனைத்து சரித்திரங்களையும் 10 பாசுரத்தில் பாடிவிட்டார். பாட்டு கொஞ்சம் பெரிய பாசுரம் தான், ஆனால் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அதுக்கான பிள்ளைகளுக்கு ராமாயணம் சொல்லி வைக்கணும் பாடணும்னு இருந்தால் இந்த 10 பாட்டை சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப அது துள்ளல் ஓசையும் நல்லா இருக்கும். இந்த பாசுரத்திலே ஓசையும் நல்லா இருக்கும். பாட்டிலையோ ராமனுடைய சரித்திரம் தான் பாடியிருக்கார். அதில் கடைசி பாசுரத்தில் சொல்றார், அன்னு சராசரங்கள வைகுந்த தேத்தி ராமன் தன்னடி சோதி பரமபதத்துக்கு புறப்படுகிறான். புறப்படுற சமயத்தில் ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் அழைச்சின்னு போறார். ராமன் ஏன் புறப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டு தெரியுமா? அதை இதுக்கு முன் பாசுரத்தில் சொல்றார். அடி இப்போ சொன்னது 10ஆம் பாட்டு, 10ஆம் அதிகத்தில் 10ஆம் பாசுரம் சொன்னேன். அதுக்கு முன் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், செரிதவ செம்புகந்தன்னை சென்னு கொன்னு செழுமறையோன் உயிர்மீட்டு தவத்தோன் இந்த நிறமணிப்பூன் அடியுங்கொண்டு லவணன் தன்னை தம்பியால் வானேத்த தம்பியாலே லவணாசுரனை வானேற்றினான் திரள் வழங்கு லக்குமனை பிரிந்தான் தன்னை திலநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் உறைவானை என்ன பாசுரத்தில் சாதிக்கிறார். தில்லநகர் திருச்சித்திரகூடம்ங்கிறது சிதம்பரம், கேள்விப்பட்டிருப்பீள். சிதம்பரத்திலே கோவிந்தராஜ சுவாமியை போய் பெருமாள் திருமொழியிலே சேவித்து அவனுக்கு பல்லாண்டு பாடிட்டு இருக்கார். அந்த திவ்யதேசத்தை பாடுறதுலேயே தான் ராமாயண சரித்திரம் முழுக்க வச்சு விட்டார் ஆழ்வார். அதில் இந்த பாசுரத்தில் சொல்றார், செரிதவ செம்புகந்தன்னை சென்னு கொன்னு செழுமறையோன் உயிர்மீட்டு தவத்தோன் இந்த நிறமணிப்பூன் அணியுங்கொண்டு லவணன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கு லக்குமனை பிரிந்தான் தன்னை. லக்ஷ்மணனை பிரிகிறான் ராமன். இந்த சரித்திரம் கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ராமன் எதற்காக புறப்பட்டாருங்கிறத சொல்ற சரித்திரம். அப்பதான் ஹனுமானை அழைச்சின்னு போறேன்னு பேசுகிறார். ராமன் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச என்ன 1000 ஆண்டுகள் 10,000 ஆண்டு 11,000 வருஷம் முடிஞ்சு போச்சு. தசவருஷ சதம் 10 சதம் 1000 இல்லையோ, தசவருஷ சஹசிரம் 10,000 10,000 இல்லையோ.